கேப்டன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ரோபோ சங்கர் பேசுகிறேன். முதல்ல எங்கள் மரியாதைக்குரிய நடிகர் சங்க தலைவர், முன்னாள் தலைவர், அற்புதமான கலைஞர், பிற மொழிகளில் நடிக்காமல் தாய்மொழியில் மட்டுமே நடித்து உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களின் மனதில் குடிகொண்ட அற்புதமான மாபெரும் கலைஞன், கருப்பு வைரம். நடந்தாலும் சிங்கம், திரும்பினாலும் சிங்கம், உருமுனாலும் சிங்கம். அப்படி சிங்கத்தை நேரில் பார்க்கணும்னா எங்கள் ஐயா மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் சார் அவருடைய ஃபேஸை பார்த்தா போதும். அவருக்கு நாளைக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவிக்கிறாங்க. முதல்ல மத்திய அரசுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. என்னன்னா, தயவுசெய்து மத்திய அரசுக்கு ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். மிகப்பெரிய கலைஞர்களெல்லாம் இருக்கும்போது கொண்டாடுங்க. இல்லாதப்போ கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருக்கும்போது கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன தாழ்மையான வேண்டுகோள். எங்கள் ஐயா கேப்டன் ஐயாவுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு அற்புதமான நெருக்கம் உண்டு. தம்பி விஜய பிரபாகரனும் சரி, சண்முக பாண்டியனும் சரி, அன்னியாரும் சரி, அவ்வளோ நெருக்கம். பாப்பாவுடைய கல்யாணத்துக்கும் சிறப்பிச்சாங்க. நேரில் போனோம். அன்னியார் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டுவாங்க, என் கையாலே சமைச்சு விருந்து இருக்குது வீட்டில் அப்படின்னு இருக்காங்க. அந்த பாக்கியம் எத்தனை பேத்துக்கு கிடைக்கும்னு தெரியல. கூடிய சீக்கிரம் நாங்கள் எல்லோரும் விருந்துக்கு போகிறோம் அன்னியாருடைய வீட்டுக்கு. ஸோ அவங்க குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இன்னொரு தலைவன், இப்படி ஒரு தலைவன் இனி பிறக்கப் போவதும் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு இருந்தாலும் 1000 முன், செத்தாலும் 1000 முன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கலைஞன் இருக்கும்போதை விட போகும்போது அவருக்கு என்ன கூட்டம் வருது அப்படிங்கிறது தான் அவர் எந்த அளவுக்கு தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் குடியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அது பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட நம்ம பார்த்துருப்போம். அப்படியே சென்னையே, தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போனதை பார்த்துருப்போம். அதற்கெல்லாம் ஒரு படி மேலே இன்றைக்கி கேப்டன் ஐயாவுடைய மறைவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையிலே 15 லட்சம் பேர். இன்றைக்கி அந்த இருப்பிடம் ஒரு கோயிலாக மாறி போகிறவங்க வர்றவங்க அத்தனை பேருடைய வேண்டுதலுக்கும் ஒரு மிகப்பெரிய காவல் தெய்வமாக அந்த இடத்துல இருக்கார். ஸோ நாங்களும் அடிக்கடி போய் வழிபட்டுக்கிட்டே இருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. எப்போ போனாலும் கேப்டன் ஐயா அவர்கள் விட்டு போன பாதையை அன்னியார் தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. பசங்களும் சரி, வர்றவங்க போகிறவங்களுக்கு டெய்லி அத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு, வயிறார மனசு குளிர அங்கே உட்காந்து குறைகளை சொல்லி கண்ணீர் மல்க விட்டுட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மெய்சில் இருக்குது. அப்பேற்பட்ட கலைஞனை இழந்தது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஏன்னா இப்போ தான் ரோப்பு எவ்வளவோ வந்துருச்சு. ரோப்பே இல்லாமல் அப்படி ஃபைட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாதுங்க. சவுத் இந்தியாவிலே யாரும் கிடையாது. அது எங்கள் கேப்டன் விஜயகாந்த் சார் மட்டும்தான். நான் ஆரம்பத்தில் அவருடைய பாடி லாங்குவேஜ், என்னுடைய ஃபிசிக் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே கேப்டன் மாதிரியே இருக்கும். அதனால் எந்த மேடைக்கு போனாலும் எனக்கு பிடிச்ச கமல் சாரும் சரி, கேப்டனே 2 பேருடைய வாய்ஸ் பேசிட்டு தான் கீழே இறங்குங்கன்றுவாங்க. அதே மாதிரி கேப்டனுடைய டான்ஸை கண்டிப்பாக என்னை ஆட சொல்லுவாங்க. அதை நான் தலைவர் கேப்டன் ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவிலே ஆடியிருக்கேன். பசங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. நீ பொட்டு வச்ச தங்க கோடம் அந்த பாட்டுக்கு. ஸோ அன்னியாரும் பார்த்து ரொம்ப மெய் செலுத்தாங்க. அப்படியே பண்ணுறியே ரோபோ அப்படின்னு. ஏன்னா அவருடைய கண் சுழிவு, அந்த நாக்கம் மடக்கிறது, எங்கே கொணட்டுவார், இது எல்லாமே நுணுக்கமாக நான் பண்ணுவேன். அதனால் எல்லாருக்குமே கேப்டன்னாலே ரோபோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு முத்திரை. அதனாலே எனக்கு நிறைய நிகழ்ச்சிகள் கிடச்சிது. எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடச்சதுன்னு சொல்ல போனால் கூட கேப்டன் ஐயா அண்ட் கமல் சார், இந்த 2 பேருடைய பாடி லாங்குவேஜ், வாய்ஸு, ஸ்டைல் தான். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கேப்டன் ஐயா குடும்பத்தாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.